திராவிட பாஜக ஒழிஞ்சது, ரொம்ப சந்தோஷம் இருக்குது. திராவிட பாஜக இருந்த இடம் தெரியாமல் தொடை தெரியப்பட்டது. நீங்கள் மக்களை ரொம்ப நாளைக்கு ஏமாற்ற முடியாதுங்க. உஷாராக இருக்கிறாங்க. சோஷியல் மீடியா வந்தப்புறம் தலை தப்பிச்சு தம்பிரான் பொண்ணு என்ன ட்ரோல் பண்ணி என்ன பண்ணால் கூட ஒன்றும் வேலைக்காகாது. ஜனங்க க்ளீனாக தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன சொல்கிறான் இப்போது திராவிட பாஜகவெல்லாம் தமிழ்நாடு பாஜக கெட்டு போச்சு, எட்ட காலி பண்ணிட்டான். கருப்பு கொடி போராட்டம் நாளைக்கு அடுத்த வாரம் பண்ணுறாங்க. கமலாலயம் முன்னாடி கருப்பு கொடி போராட்டம் பாஜகக்காரனே பண்ண போகிறான். இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்துடுச்சு. நீயா விலகி போறியா, நாங்கள் உங்களை வெளியேற்றுறோமா? ஒன்றும் பண்ண மாட்டாங்க. மக்கள் புரட்சிக்கு மத்தியில் இந்த இவங்கெல்லாம் பேச்சு எடுப்படாது. அண்ணாமலை ரசிகர்கள் நேரில் போவாங்க, தலைவர் போட்டு போடுவாங்க. ஆமாம் சார், போட்டு போடுவாங்க. ஒரு 50,000 பேர் கூட்டிகிட்டு தான் முடிஞ்சது. ஒன்றும் இப்போ ரோடே பிளாக் ஆகிடும். அண்ணாமலை வராது வந்த மாமணின்னு இப்போ உணர ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பவுமே நிழலின் அருமை வெயிலில் தான் தெரியும். அண்ணாமலை அருமை அவர் இருக்கும்போது யாருக்கும் தெரியல. சிவி சண்முகம் ஏன் இந்த பிட்டை போட்டார்னா, அந்த பிட்டை போட சொன்னதே பாஜக தான். ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து விஜயோட க்ளாஸ் ஆக முடியும். நாங்கள் என்டிஏ இருக்கிறோன்னா விஜய் தாங்கி போயிட்டு வந்துட்டாருன்னா நீங்கள் உடைச்சதே விஜய்க்கு ஹெல்ப் பண்ண தானே. அப்போ அதுக்கு உண்டான நாடகம்லாம் நடத்தணும் இல்லையா? அந்த ஒரு நாடகம் தான் எங்களுக்கு பாஜக சம்மந்தம் இல்லை. இப்போ அடுத்த களத்தை வந்து ரெடி பண்ணிட்டாங்களோ பாஜக, பேஸ்மெண்ட்டை போட்டாங்களோ அடுத்த தேர்தல், அசம்பிளியாக இருக்கட்டும் இல்லை பார்லிமெண்ட்டாக இருக்கட்டும். ஏன்னா 2 திராவிட கட்சிகள் முடிஞ்சுது அவுட்டு, கிட்டத்தட்ட திமுக எதிர்கட்சியாக போயிட்டு. அப்படிங்கும்போது இங்கே களம் வந்து பாஜக வந்து இப்போ பாஜக தலைமையில் தான் இப்போ கூட்டணி அலைன்ஸுங்கிறது வருங்கிறது வந்து கிட்டத்தட்ட ப்ரூவ் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம நாளைக்கு அண்ணா திமுக நம்பி பாஜக போக தேவையில்லை, அங்கேயே 2ஆக போயிடுச்சு. அது எந்த அளவுக்கு சார் உண்மை? பாஜக அதிமுகவை நம்பி இறங்கக்கூடாதுன்னு அண்ணாமலை சொன்னதுக்கு காரணமே அதிமுகவுக்கு செல்வாக்கு இல்லைன்னு சொல்லிட்டார் அவர். ஓகே, அது அன்னைக்கு அவர் பார்த்து கண்டுபிடிச்சி சொன்னாராம். நம்ம தனியாக 734 போட்டால் 50-60 இருந்தால் கூட கிங் மேக்கர் ஆகிடலாம். இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, அண்ணாமலை தேவையில் நம்ம எம்எல்ஏ ஆனோமா? எடப்பாடி தேவையில் எம்எல்ஏ ஆனால் தப்பு இல்லையா? அண்ணாமலை தேவையில் எம்எல்ஏ ஆகக்கூடாது. நாங்கள் காண்டு உங்களுக்கு. அந்த மனுஷன் கட்சியை வளர்க்குறான், அவரையே வளர்த்துக்கணும். நீங்கள் உங்களெல்லாம் செழுமைப்படுத்திக்கினீங்க. 2ஆம் கட்ட தலைவர்கள் பாஜகவில் 500 கோடி 1000 கோடி 2000 கோடி பண்ணாத தலைவர்களே கிடையாது. எல்லாம் ப்ராப்பர்ட்டி எஸ்டேட் எல்லாம் வாங்கி போட்டிங்க. கொடநாடு மாதிரி 10 கொடநாடு வாங்கின பாஜக தலைவர் பேரில் சொல்லட்டுமா? சாராய ஃபேக்ட்ரி நடத்துகிற பாஜக தலைவர் பேர் சொல்லட்டுமா? ரெக்கார்டே இருக்குது. அப்புறம் என்னை ட்ரோல் பண்ணி பிரயோஜனம் இல்லை. வெளியிட்டுருவேன், நான் ரெக்கார்டை கொடுத்துருவேன், மூஞ்சில் கரியை பூசுவேன். மரியாதையாக மோடி அமித்ஷா மதித்து நடங்க பாருங்கள். லஞ்சம் லாவண்யம் இப்போவே ஆட ஆரம்பிச்சிட்டிங்களே. ஆட்சி அதிகாரம் வந்தால் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? திமுக அதிமுக தோக்கடிப்பீங்க லஞ்ச ஊழலில். தமிழக பாஜக சாபக்கேடு, அகில இந்திய பாஜகவிலேயே சாபக்கேடு. என்ன அண்ணாமலைன்னா, அண்ணாமலை ஒன்றும் பண்ணல. அண்ணாமலை அமைதியாக இருக்கார். அமெரிக்கா கிளம்பி போயிட்டார். அதுவும் ஸ்டான்ஃபோர்ட் மாதிரி யூனிவர்சிட்டிலாம் போய் பேச போயிருக்கார். அதெல்லாம் தமிழக தேஜஸ்வி சூர்யா அவர் சசி தரூர் கூப்பிட்ருக்காங்க. அவர் என்ன சொன்னாராம், நான் ஹாலிடேக்கு வந்திருக்கேன். அலாஸ்கா போகிறார், க்ரூஸ் போகிறார். அலாஸ்கா என்பது உலகத்தின் உச்சின்னு சொல்லலாம். ஆர்டிகா மாதிரி ஆர்டிக் சர்க்கிள் அலாஸ்கா போகிறார். நான் தான் பிளான் சொன்னேன், எப்படி எங்கே கிளம்பி போனோம், எந்த வேன்கூவர்லேருந்து எப்படி போகலாம் அப்படின்னு ஐடியாலாம் சொன்னோம். ஸோ இப்போ என்ன போகுது, அண்ணாமலை வேண்டான்னு ஒதுக்கி வச்ச பாஜக தலைமை அண்ணாமலை காலில் துபக்கட்டின்னு விழுப்போகுது. ஐயா நீங்கள் தான் தமிழ்நாடு பாஜக காப்பாற்றணும், வாங்க ஐயா. விழுந்தாச்சு. இப்போயே ஆரம்பிச்சிட்டாங்க. திராவிட பாஜக ஒன்றும் வாயே திறக்கல பார்த்தீங்களா யாருமே? ஏங்க விஜய் போய் ஸ்டாலினை பார்த்தாரு, வைகோ பார்த்தாரு, சீமானை பார்த்தாரு, அன்புமணி ராமதாஸ் பார்த்தாரு. ஏன் கமலாலயம் வரல? ஏன் நயினாரை பார்க்கல? நயினாரை ஒரு பொருட்டாகவே மதிக்கல. தலைவரை எடப்பாடி விடுங்க, அது வேறு விஷயம். ஸோ விஜய் க்ளீனாக காமிச்சிட்டார், என் நண்பர்கள் யார் எதிரிகள் யாருன்னு காமிச்சார். எதிரிகள் பாஜக அதிமுக லெட் பை எடப்பாடி. நீங்கள் வந்து அதுக்கு யாரை கேட்டு சொன்னாலாம், ஒரு முதலமைச்சர் நான் பிரைம் மினிஸ்டரை பார்க்கும்போது நான் எதுக்கு இவங்களை போய் பார்க்கணுன்னு? கரெக்டான கேள்வி. விஜய் சொன்னதில் எந்த தப்பும் கிடையாது. கமலாலயத்தில் விசிட் பண்ணி நீங்கள் வந்து இருக்கிற ஒன்றே நான் கட்சியை வளர்த்து விடணுமா? அவர் இதை சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடுங்க, பிரைம் மினிஸ்டர் தான் போய் பார்ப்பார், உங்களை பார்க்க மாட்டார். ஸோ அங்கே கறியை பூசியாச்சு. இப்போ அண்ணாமலை வருகைக்காக ஆவலன் எதிர்பார்த்து கொண்டு இருப்பது தமிழ்நாடே எதிர்பார்த்துக்குது. இன்றைக்கி காலையில் பேங்க்கில் ஒருத்தர் சொன்னார், ஐயா அண்ணாமலை தனியாக போட்டாருன்னா 50 சீட் ஜெயிச்சிருக்கோம். என்கிட்ட சொல்கிற 100வது ஆள் ஒரு 10 நாளில் பார்க்குறவங்களாம் இதை என்கிட்ட புலம்புறாங்க.
அண்ணாமலை போட்டி போட்டு தான் 50 ஜெயிச்சிருப்பார், 50 ஜெயிச்சு கிங் மேக்கராக வந்திருப்பாரு. என்ன பண்ணுறது, டூ லேட் நோ. நம்மளாம் கற்றுறோம், அண்ணாமலை பவர் கொடுங்க. நீங்கள் எடப்பாடிகிட்ட பவர் கொடுத்தீங்க. உங்கள் கட்சி எம்எல்ஏ முடிவு பண்ணுற போஸ்ட்டில் எடப்பாடி ஸ்டாலின் இருக்கும்போது எங்கள் கட்சியை அடக்க வச்சிட்டிங்களே நீங்கள். அண்ணாமலை வந்து பாஜக எடுத்தால் கூட பாஜக மீட்டெடுப்பதற்கு 1 ஆண்டு காலம் ஆகும். அவ்வளோ குளறுபடி நடந்துக்குது. இல்லை அடுத்து அமைப்பு செயலாளர் போடலையே நீங்கள். சரி சார், இனிமேல் அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு ஒரு மாற்றம் வந்ததுக்கப்புறம் இந்த இவங்களாம் இப்போ எங்கே போவாங்க? இப்போ இருக்க விலக்கி வைக்கப்படுவாங்க. மூத்த தலைவர் வாங்க டீ சாப்பிடுங்க போங்க, அதோட வச்சுக்கிட்டு அவ்வளோ. அந்த நேரத்துல இருந்து எனக்கு சீட்டு கொடு இப்போ அந்த மாதிரிலாம் அவங்களாம் வருவாங்களா? கெட் அவுட்னு பாரு, சீட்டாது நோட்டு கூட கிடையாதுன்னு பாரு. ஏன்னா அண்ணாமலை சொன்னான், தெரிந்து உணர்கிறவன் வேற, பட்டு உணர்கிறவன் வேற. தெரிஞ்சு உணர்கிறோம்னா மூளை யூஸ் பண்ணி இது நடக்கும்னு தெரிஞ்சது. பட்டு உணர்வு பண்ணால் அடி வாங்கி திருந்துறவன். 2வது கேட்டகரியில் பிஜேபி வந்து தமிழ்நாடு பிஜேபி அடி வாங்கி திருந்த போகுது. திருப்பி எல்லாம் தொப்புன்னு அண்ணாமலை காலில் விழ போகுது. ஏன்னா அவனுக்கு தெரியும் அண்ணாமலை இது சேவியர், ரட்சகர். இல்லை, பல தடவை துரோகம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஏமாத்திட்டு அவருக்கு எதிராக வேலை பார்த்துட்டு திரும்பவும் காலில் போய் விழுந்தாலும் என்ன அண்ணாமலை என்ன சேர்த்துக்குறாரா என்ன? கண்டிஷன் போடுவார். நான் சொல்கிற வேட்பாளர்கள்லாம் பாராளுமன்ற தேர்தல் 40 சீட்டில் போட்டி பண்ணணும். இல்லை, அவருக்கும் தெரியல அந்த லிஸ்ட், எந்த லிஸ்ட் யார் யாருக்கு எதிராக. ஏங்க அமித்ஷா கூப்பிட்டு அண்ணாமலைஜி வாட் இஸ் தமிழ்நாடு கண்டிஷன் போது 2 காமிச்சா நம்ம சொன்னோம். ரெட்டே இல்லையான்னு கேட்டாராம். 2 சீட் கூட வராதுன்னாலும் என்ன எப்படி சொல்கிறீங்களா? நீங்கள் போய் கேம்ப் பண்ணுங்க ஜி, உங்களோட திருப்தியை நான் கேம்பெயின் பண்ணுறேன். மேலிடம் சொன்னால் நான் கேட்காம இருக்க மாட்டேன். ஆனால் ஜெயிக்க போகிறது இல்லை. மயிலாப்பூர்னாங்களாம் 4வது இடம் வரும்னாலும் நான் எப்படி சொல்கிறீங்க? ஆமாம், அதான் ரியாலிட்டி. 3வது இடத்துல நம்ம பாஜக பல இடத்துல வந்தது, அதிமுக தான் வந்தது. அண்ணாமலை போட்டி போட்டுருந்தாங்க, கௌரவமான தோல்வியாக கிடச்சிருக்குல்ல. அதுக்கெல்லாம் வழியில் அது இப்போ அண்ணாமலை கையில் ஒப்படைக்கப்படுமானா நான் சாஷ்டாங்கம் நமஸ்காரம் பண்ணி அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் தான் கட்சியை காப்பாற்றணும்னு இவங்க சொல்ல போகிறதில்ல, அமித்ஷா மோடி சொல்ல போகிறாங்க. ஏன்னா அவர் தெரிஞ்சு போச்சு, வெஸ்ட் பெங்காலில் ஜெயிச்சாச்சு, அடுத்து யூபி எலெக்ஷனில் போய் யூபி ஒன்றும் பிரச்சனை இல்லை, யோகியா வந்துடுவார். இனிமேல் தமிழ்நாட்டை சரி பண்ணி டூ லேட், முன்னாடியே பண்ணி தான் ஆட்சியை பிடிச்சிருக்கலாம். டூ லேட், விஜய் ஃபேக்டர் வந்தாச்சு, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு எஃபெக்டிவ் கட்சியாக தமிழ்நாட்டில் திராவிடர்கள் இல்லாத, எப்படி காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படின்னு டெல்லியில் கொண்டு வராரோ, திராவிடியன் முக்த் தமிழ்நாடுங்கிறது மோடி அமித்ஷாவோட கனவு. அந்த கனவை நிறைவேற்றுறதுக்கு விஜயும் அண்ணாமலையும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா அதை விட என்ன புண்ணியம் நம்ம பண்ணியிருக்கோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். கட்சி 2 கட்சி ஒன்று சேருமா என்ன? சேர வேண்டாம், ஐடியாலஜிக்கல் டிஃப்ரெண்ட்டு, இலக்கை நோக்கி போகிறாங்கல்ல. அப்போ சார் இப்படி பார்க்கலாமா, 2 ஓர கட்டப்பட்டாச்சு. அதிமுக இன்னைக்கு போயிடுச்சு, அவ்வளோதான். ப்ளஸ் திமுக எதிர்கட்சியா போயிடுச்சு. நாளைக்கு வரும்போது களம் வந்து தாவேக்கா விசஸ் பிஜேபின்னு இருக்கணுங்கிறத விரும்புகிறாங்களா என்ன? கண்டிப்பாக 2 இளைஞர்கள் கையில் இருக்கணும். ஓகே, உதயநிதி வர்சஸ் விஜய் இருக்க போகிறது இல்லை. ஏன்னா அது என்னதான் கட்டி பிடிச்சி பேசினா கூட இன்னைக்கு வேலையை ஆரம்பிச்சிட்டார். தொல்லை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சனாதனம் பற்றி பேசினா என்ன அர்த்தம்? சனாதனம் அசம்பிளியில் பேசணும். முதல்ல சனாதனம்ங்கிறது ஒரு ஜாதியோ மதமோ பிராமணத்துவம் கிடையாது. நல்லவனாரு, யோகியனாரு, மற்ற மனத்தை புண்படுத்தாத. நீங்கள் அதை ஏற்றுக்கலையே. யோகியனாக இருந்தீங்களா? மற்ற மனத்தை புண்படுத்தாமல் இருந்தீங்களா? மற்ற மதத்தில் புண்படுத்தாமல் இருந்தீங்களா? மற்ற மதத்தில் இழிவுபடுத்தினீங்க, கோயிலில் சாமி கொள்ளாட்சிங்க. உங்களுக்கு சனாதனம் எப்படி பிடிக்கும்? ஏன்னா நீங்கள் வந்து அயோக்கியர்கள் கூட ஆரம்பிச்சு. சனாதனங்க நல்லவனாருங்கிறது, நல்லவனாக இருந்து சனாதனமாக பண்ண வேறு. சனாதனத்தை உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. நீங்கள் அயோக்கியர்கள் கூடாரம். அப்புறம் என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரியான குடைச்சல் கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சு தான் அண்ணாமலை உள்ளே இறக்கணும்னு பார்க்குறாங்க. அப்போது திரு உதயநிதி ஸ்டாலினே ஒத்துக்கிட்டாரு, நம்ம எல்லாரும் ஓரங்கட்டப்பட்டுட்டோம் நாளைக்கு. அதனால தான் அந்த சனாதனத்தை பற்றி திரு விஜய் அவர்கிட்ட சொல்கிறார். அப்போ பாஜகவும் விஜயும் கூட ஆட்சி அவங்க தான் பண்ண போகிறாங்கிறத அவர் உணர்ந்துட்டு பேசுகிறாரா? ஆமாம், நீங்கள் ஆட்சியில் இருந்தால் சனாதனத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருந்தீங்க. இந்தி நீட்டை கல்ல காம்பி ஆட்சிக்கு வந்தீங்க, எனக்கு ஓட்டு போட்டாங்க. இந்த மாதிரி அப்படியே உள்ட்டு அப்படி தூக்கி ரோட்டில் போட்டாங்க. நீட்டு இந்தி சனாதனம் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க. அது கொஞ்ச நாள் போடும். அப்புறம் தொங்குறதுக்கு ஒன்று எய்ம்ஸ் வந்தாச்சு, பில்டிங் கட்டியாச்சு. திமுக வில் ரெண்டர் யூஸ்லெஸ் இந்த தமிழ்நாடு பாலிடிக்ஸ். ஒரு அறிஞர் சொன்னார் காலையில் கிட்ட, ஒரு அரசியல் மூத்த திறனாய்வாளர். அது பிகம் யூஸ்லெஸ். டிஎம்கே இஸ் பிகம் யூஸ்லெஸ்னர். அது எந்த விதமான ஒரு நம்பிக்கையும் கொடுக்கல. ஏன்னா சனாதனத்தை பற்றி பேசி நீங்கள் அசம்பிளியில் பேசினதுனால அவர் என்ன சொன்னார்னா, உதயநிதி பேசின பார்த்தீங்களா, சனாதனத்தை பற்றி அசம்பிளிக்குள்ளே பேசிட்டேன், ஏன்னா என் மேலே ப்ரிவிலேஜ் பண்ணி கொண்டாட முடியாது, கோர்ட்டில் போட முடியாது. ஏன்னா அசம்பிளியில் பேசி கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ண முடியாது. ஐயா உங்கள் மேலே 50 கேஸ் இருக்குது. நார்த் இந்தியாவில் முடுக்கினாங்க வச்சிங்க, 5 வருஷம் வெளில வர முடியாது. ஞாபகம் வச்சிங்க. நீங்கள் அசம்பிளியில் பேசி தப்பிச்சேன்னு சொல்ல முடியாது. வெளியில் பேசினதெல்லாம் ஒன்று முடித்து வைக்கப்படவில்லை, விசாரணை லெவலில் தான் இருக்குது. ஒரு 10 எஃப்ஐஆர் போட்டு டெல்லி கண்ணை காமிச்சா 10 எஃப்ஐஆர் போட்டுருவாங்க.
டெல்லி எதிர்க்கிறேன்னு நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது சொன்னால் கொஞ்சம் பலம். இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருக்கீங்க. இப்போ எதிர்த்தீங்கன்னா நசிக்கிடுவாங்க காலில் போட்டு. இது வந்து ஸ்டாலினுக்கு விடப்படும் எச்சரிக்கையானா உங்கள் பையனை ஒழுங்காக பார்த்துக்கோங்க. அப்புறம் இல்லைன்னா உங்களை விட அதிகமான சிக்கலில் மாட்டிக்க போகிறது உங்கள் பையன். நீங்கள் கூட தப்பிச்சிடுவீங்க. ஏன்னா உங்களை கண்டா மோடிக்கு பிடிக்கும். ஸ்டாலின் மேலே நடவடிக்கையே எடுக்கலாம் 5 வருஷமாக. நேரெலாம் விட்டது காரணமே மோடி தான், அமித்ஷா தான். ஆனால் பையன் மேட்டரில் அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா பையனுக்கு அவருக்கும் மோடிக்கும் அவ்வளோவா அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. ஏன்னா டிஷர்ட்டை போட்டு பார்த்து சொன்னாராம், ஒய் திஸ் பாய் இஸ் கமிங் இன் டிஷர்ட்னு கேட்டாராம். பிரதமரை பார்க்கும்போது மரியாதையாக போகணும். அது ஒரு ப்ரோட்டோக்கால்னு ஒன்று இருக்குது. நீங்கள் சூட் கூட போடாமல் எடப்பாடிலாம் வேஷ்டி ஷர்ட்டு தான் போட்டு போகிறாரு, தப்பு இல்லை. டிஷர்ட்டை போட்டு போவீங்க. நாளைக்கு விஜய் டிஷர்ட் போட்டு போவாரா? கோட் விஜய் என்ன சொல்லப்பட்டது? ராகுல் காந்தி போடுறாரு, இவரும் போடுறாரோ? ராகுல் காந்தி போட்டால் என்ன? ராகுல் காந்தி போடலாம், விஜய் போடக்கூடாதா? என்னங்க வேடிக்கையாக இருக்குது. ஸோ நீ கேட்ட கேள்விக்கு வரேன். அண்ணாமலை சிறப்பான எதிர்கட்சியாக செயல்படணும்னு மத்திய அரசாங்கம் விரும்புது. அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்களா? களத்தை கொடுத்துட்டாங்க. நாளைக்கு எம்எல்ஏ போனால் கூட போகலாம். போஜராஜ் ரிசைன் பண்ணிட்டு அவர் எம்எல்ஏ உள்ளே போயிட்டாரு வச்சுங்க, கதை கந்தலாக போடும், களமே மாறிடும். அதுவும் வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரே ஒரு எம்எல்ஏ அண்ணாமலை இருந்தாங்கன்னா 100, நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொல்கிற மாதிரி நம்ம ஒரு எம்எல்ஏ 100 எம்எல்ஏக்கு ஈக்குவல். தாவேக்காவுக்கு எதிர்கட்சி அண்ணாமலை தானே சார்? அங்கிருந்தே இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணாமலை தான். அண்ணாமலை எதிர்கட்சி, எஃபெக்டிவ் எதிர்கட்சி. ஏன்னா திமுக எல்லாம் ஒன்றும் எதிர்க்கிறதுக்கு துணிவு கிடையாது. அதிமுக உடஞ்சி போச்சு. மீதி காங்கிரஸ்லாம் பெரிய விஷயம் இல்லை. தாவேக்காவை என்ன விரும்புதுன்னா அண்ணாமலையால் ஒரு எதிர்கட்சி வந்து நமக்கு நல்லதுன்னு நினைக்குது. ஏன்னா விஜய் இஸ் அ டெமோக்ராட்டிக் பர்சன், டிக்டேட்டர்ஷிப் இல்லை, அவர் சர்வாதிகாரி இல்லை. அசம்பிளியில் அவர் கண்டக்ட் பண்ணுறதை பற்றி அகில உலகமும் பாராட்டுதார். அமைதியாக பொறுமையாக இருக்கார், எந்த வார்த்தையும் லூஸ் டாக் விடுறதில்லை. அவர் பேசுறதை குறைச்சிக்கிட்டாருன்னு கேள்விப்படுறேன். பொறுப்பு வர வர ஒரு மனிதனோட பண்புகள் உயரம்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பண்புகள் உயர போக 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 தன்னைத்தானே உயர்த்தி கொண்டு போகிறார் விஜய். அது அவருக்கு நல்ல எதிர்காலம் விஜய்க்கு வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும்னு சொல்லலாம் சார். அப்புறம் வந்து அமித்ஷா அவர்கள் வந்து முழு பிளானோட வந்து இந்த விஜய்க்கு சிட்டிங்கில் உட்கார வச்சுட்டு ப்ளஸ் அதிமுகலேருந்து பிரிஞ்சவங்களே சப்போர்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு தேர்தலையே வந்து தாவேக்காவுக்கு ஃபேவராக அமைச்சு கொடுத்ததே அமித்ஷாங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்களே. ஏன்னா அடுத்து இந்துத்துவ அரசியலை வச்சு நம்ம தமிழ்நாட்டில் எப்படி 30-35% வச்சு திரு விஜய் அவர்கள் ஆட்சி பண்ணாரோ இதே ஃபார்மேட்டு இன்றைக்கி கிறிஸ்தவர் ஓட்டு சிறுபான்மை ஓட்டு 4 துண்டாக பிரியுது. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம அடுத்து அசம்பிளி தேர்தலுக்கு நம்ம கரெக்டாக இருக்குங்கிறத வந்து வழிவகுத்து கொடுத்தேன்னு சொல்கிறாங்களா சார்? கவர்னரை முதல் தடவை போய் விஜய் மீட் பண்ணார். அப்போ கவர்னர் தனியாக சொன்னார், தனியாக பேசணுன்னாலும் கவர்னர் விஜய் கவர்னர் பேசினாங்க. சொன்னார், தம்பி நீங்கள் ஆட்சிக்கு வரதில் மத்திய அரசாங்கத்துக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் கிடையாது. அது முதல்ல ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு மத்திய அரசாங்கம் நினைக்கல, ப்ரொசீஜரல் மிஸ்டேக். காங்கிரஸை கூட்டிகிட்டு வந்து தனிப்பெரும் கட்சின்னு சொன்னால் நான் எப்படி ஆட்சி அமைக்க உங்களுக்கு கொடுப்பேன்? எனக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்லையா? யங் மேன், ஐ வாண்ட் யூ டு க்ரோ இன் பாலிடிக்ஸ் சொன்னால் நான் கவர்னர் உங்களை கட்சி நான் பெரிய லெவலில் வச்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் எனக்கு எதிரியே கிடையாது. நெகிழ்ந்து போயிட்டாரான் விஜய். ஏன்னா கவர்னர் இப்படி இவ்வளோ அன்பாயிட்டாரு. நீங்கள் போயிட்டு இப்போ இனிமே காங்கிரஸை கழட்டி விடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். மெஜாரிட்டியோட வாங்க, 118 வாங்க, ஆட்சி அமைக்கித்தரேன். 116 போயிருக்கேன். இன்னும் 2 எங்கேன்னு கேட்டாராம். திருப்பி போனார். அவர் சொல்கிறார், எனக்கு வேணுங்க தான் 118. நீங்கள் எந்த கட்சி கொண்டு வரீங்க பற்றி எனக்கு கவலை இல்லை, பரேட்லாம் வேண்டாம், நம்பர் 118 இருக்குன்னு சொல்லுங்கள், அசம்பிளியில் ப்ரூவ் பண்ணுங்கள். திருகு மறுபடியும் போய் பார்த்துருக்கார். ஓகே, சீஃப் மினிஸ்டர் ஒன்றும் சொல்லியான் லெட்டரை பார்த்தானா கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆகும். எப்படி வாய்மொழியில் நீங்கள் தான் அடுத்த முதலமைச்சர், உங்களை தேர்ந்தெடுக்கல, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆகும். இது ராஜ்பவன் வட்டாரம் கூடப்பட்டது. உடனே விஜய் ஹாப்பி ஆகிடார். நீங்கள் கூட கேட்கலாம், 3வது இடத்துக்கு தமிழ் தள்ளப்பட்டது வந்தே மாதரம். வந்தே மாதரம் என்ன பாகிஸ்தானோட சாங்கா, சைனாவோட சாங்கா, பங்களாதேஷ் சாங்கா? தேச போராட்டத்தை ஈடுபட்டு சாங்குங்க. உங்களுக்கு ஒன்றா பிடிக்காம நீங்கள் தமிழ்நாடு தனி தமிழ்நாடு ஒன்று கேட்ட கும்பல், தனி தமிழ்நாடு உங்களுக்கு ஏற்ற கும்பல் விஜய். அந்த உங்களுக்கு அது பொருந்தும். இன்ஃபேக்ட் ரவி கேட்டாரா, ஒய் செப்பரேட் சாங் ஃபார் தமிழ்நாடுன்னு கேட்டாரா RN ரவி கால்னர். அதுதான் அவர் காண்டா போச்சு. இப்போ நாளைக்கு சட்டசபைக்குள்ள கவர்னர் வர்றாருன்னா ஜனகணமன பாடினாட்ட பிறகு தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படும். அது நாளைக்கு நடக்குமா சார்? நடக்கும். ஏன்னா புரோட்டோக்கால், நீங்கள் புரோட்டோக்காலை மீறினீங்கன்னு கவர்னர் வெளியினர் பண்ணார். இப்போ புரோட்டோக்காலை மீறுவதை விஜய் எதிர்ப்பாரான்னா எதிர்க்க மாட்டார். நான் அடித்து சொல்கிறேன்,
தமிழ்த்தாய் வாழ்த்து ரெண்டாவதாக பாடுவது வழியாக தமிழ்த்தாய்க்கு எந்த அவமரியாதையும் கிடையாது. தமிழ்த்தாய் பேரை வச்சு கொள்ள அடிக்கிறீங்க பாருங்கள், அதுதான் தமிழ்த்தாய்க்கு பண்ணக்கூடிய துரோகம். தேசிய கீதம் என்பது இப்போது தேசிய கீதம்னு என்ன? தேசிய கீதம். ரெண்டாவது மாநில கீதம். இல்லை தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு பிறகு தான் தேசிய கீதம் சொல்கிறது புரோட்டோகால் பிரகாரம் தப்பு. அப்போ நீங்கள் பாகிஸ்தானில் போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ கவர்னர் ஆசை பிரகாரம் அவருடைய எம்எல்ஏ முதலமைச்சராக பதவியேற்ற பொழுது கவர்னர் சொன்னாங்களாம் தமிழ்த்தாய் வாழ்த்து பாட சொல்லி. ராஜ்பவன்லேயும் ஒரு உத்தரவு. கவர்னர் மீறி எப்படிங்க செயல்பட முடியும்? ஸோ கவர்னரும் விஜய் இணக்கமாக போகிறாங்கன்னா நல்ல இணக்கமாக போகிறாரு. அடுத்த புது கவர்னர் வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் ஓடும். நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பெற நம்பிக்கை. நன்றி. நன்றி.